சூர்யா எனக்கு கிடைக்கலன்னா யாருக்குமே கிடைக்க மாட்டேன். ஏங்க நீங்க இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பேசலாமா? எனக்கு உடம்பு சரியில்லைங்க, இல்ல நான் இப்போ உங்க கூட வந்து தேட ஆரம்பிச்சிருவேன். அது மட்டும் இல்லாம மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மழையில நம்ம எங்க போய் தேட முடியும்? ஏங்க சூர்யா இந்த சிட்டில தேடி கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயம் நினைக்கிறீங்களா? நான் மெட்ராஸ்ல இருக்கிறவங்க, எனக்கு இந்த ஊர்ல இருக்கிற சந்து பந்தெல்லாம் தெரியும். இந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்சவன் எக்கச்சக்கமான பேர் இருக்கான். இவ்வளவு எதுக்கு நாளைக்கு காலையில பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுத்தா சூர்யா எங்க இருக்காருன்னு தெரிஞ்சிட போகுது. நீங்க தைரியமா ஊருக்கு போங்க. ஆனா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு எந்த விதமான தப்பான முடிவுக்கும் போயிடாதீங்க. இவ்வளவு நாள் உங்க சூர்யாவுக்காக நீங்க வெயிட் பண்ணீங்கல்ல, இன்னும் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். ஏங்க அழறீங்க? உங்க வேலையை பாருங்க. காலையில இருந்து மழையில சுத்துறோம். அப்படி யாருதான் தேடுறீங்க சொல்லுங்களேன், கொண்டு போய் விட்டுறேன். இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இதுக்குதான் காலையில உங்க வண்டியில ஏற மாட்டேன்னு சொன்னேன். உங்க காசு வாங்கிக்கங்க. ஏங்க அடங்க, உடம்பெல்லாம் இப்படி சேராயிடுச்சே. வண்டிக்குள்ள உட்காருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் வண்டிக்குள்ள உட்காருங்க. ஏங்க நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா, எனக்கு தெரிஞ்சவங்களோட வீடு இருக்கு, அங்க போய் எங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு நீங்க யார் தேடுறீங்களோ அவங்கள தேடுவோம். இதாங்க நான் சொன்ன இடம். வந்து ட்ரெஸ் மாத்திக்குங்க. வாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, இது எனக்கு தெரிஞ்சவங்க இடம் இல்ல, நானும் என் ஃப்ரெண்டும் தங்குற இடம். என் இடம்னு சொன்னா நீங்க வரமாட்டீங்க, அதான் போய் சொன்னேன். உள்ள வாங்க ப்ளீஸ். வாங்க உள்ள வாங்க. இதாங்க பாத்ரூம். நீங்க போய் உங்க ட்ரெஸ் மாத்திக்குங்க. டவல் வேணாங்க, என்கிட்ட இருக்கு. அது மழையில ஊறி போச்சு, அதாங்க தற்கிறது கஷ்டமா இருக்கு. போங்க. எங்க கதவுக்கு லாக் இல்லைங்க. ரொம்ப நன்றிங்க. இருட்டிடுச்சு, கிளம்பலாம்.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என் ஃப்ரெண்ட் இருக்காளான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லைன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன் போக வேண்டியதா இருக்கும். சரி, சீக்கிரம் வாங்க. கரண்டா இல்லைங்க. காத்தால போட கரண்ட் இன்னும் வரலீங்க. போனவங்க யாரு இன்னும் வரலீங்க. சரி வச்சிட்டுமா? ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு. ஜென்சி வந்து இதை கொடுத்துருங்க. சரிம்மா. நாய் காதல். அது என்னங்க நாய் காதல்? நாய்கள் மட்டுமே நடு ரோட்ல காதலிக்கும். அப்ப நல்ல காதல்? அது என் நண்பனோட காதல். அப்படி என்னங்க உயர்ந்த காதல்? இதயத்துல ஆரம்பிச்சு கண்கள்ல முடிகிற காதல். உங்க ஃப்ரெண்டோட பேரு? சூர்யா. அந்த பொண்ணோட பேரு? கமலி. கமலி என்னோட ஃப்ரெண்டுங்க. ஆட்டோ சிக்னல் விழுந்து கூட தெரியாம நடு ரோட்ல என்ன எல்லாமே கிடையா வண்டியா? அப்புறம் ஒரு நாளைக்கு சூர்யாவை கூட்டிட்டு வாங்க. நிச்சயமா கூப்பிடுங்க. இந்தாங்க. இல்ல 100 ரூபாய் சில்லறை இல்லைங்க. கொஞ்சம் இருங்க, சில்லறை வாங்கி தரேன். வாமா வா. கண்டாலும் நல்லா நடந்துச்சா? 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா? இல்லையே, உன் ஃப்ரெண்டு வந்துட்டு போனாமா. யாரு? கமலியா? ஆமாமா, காலங்காத்தாலே வந்துச்சு. ராத்திரி ரயிலுக்குமே போகணுமா. அதனால துப்பக்கான துணியை காணு புரட்டு அழுதுகிட்டு போய்கினே இருக்குதுமா. இந்த லெட்டரை உங்ககிட்ட குடுக்க சொல்லிச்சு. என்ன எழுதி பாரு, மழை தண்ணி போட்டுட்டு போகுது. ஐயோ, இப்பவே மணி 8 ஆயிடுச்சு. 9 மணிக்கு ட்ரெயின் ஆச்சு. இந்தாயா, இந்த பெட்டியை உள்ள வை. சென்ட்ரல் போணும். சென்ட்ரல் தானே, உட்காருங்க சீக்கிரம். ஏமா மழை பார்த்து சீக்கிரமா போங்க. பயணிகள் கவனத்திற்கு. சென்னை சென்ட்ரலில் இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் நீலகிரி எக்ஸ்பிரஸ் சரியாக 9 மணிக்கு 7வது பிளாட்பாரத்திலிருந்து புறப்படும். For the kind attention to the passengers, the Blue Mountain Express bound for மேட்டுப்பாளையம் will leave இந்தாங்க platform ஆட்டோக்கு பணம். number 7 by 9 p.m. यात्रियों के लिए एक सूचना. மദ്രാസ് से மேட்டுப்பாளையம் जाने वाली Blue Mountain Express ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. ட்ரெயின் கிளம்புறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. நான் வேணா டிக்கெட் வாங்கி தரேன். இல்ல வேண்டாம். பரவாயில்ல, சங்கடப்படாதீங்க. மேட்டுப்பாளையத்துக்கு டிக்கெட் வாங்குங்க. ஏங்க டிக்கெட் வாங்கிட்டேன், சீக்கிரம் வாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் ஒரு தடவை கொடுங்க. ஏன் சார் அவசரப்படுறீங்க? பார்த்துட்டு தானே இருக்கேன். இல்ல சார், அது கொஞ்சம் ஏழிரா வந்திருக்கணும். என்ன சார், மேட்டுப்பாளையம் வரைக்கும் பர்த்தோ சீட்டோ கிடைக்குமா சார்? வெயிட்டிங் லிஸ்ட்டே இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இதுல நீங்க ஓபன் டிக்கெட் வேற எடுத்துட்டு வந்திருக்கீங்க. லேடி தனியா போறாங்க சார். அதுக்கு நான் என்னையா பண்றது? போயா பாருங்க சார். வாங்க, யாராவது போட்டு பார்த்து சீட் கிடைக்குமான்னு பார்க்கலாம். சார் அவசரப்படாதீங்க சார். டேய் விருந்தாளிக்கு பிறந்தவன. ஏங்க மேட்டுப்பாளையம் போனோம், சீட் ஒன்று அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா? சீட்டெல்லாம் இல்லப்பா. லேடி தனியா போறாங்க. என்ன பண்றது? அந்த சீட்டை கொடுத்துரு. வா சார். வாங்க. பொம்பளை தனியா போன்னு சொன்னியே, அதனால தான் கொடுக்குறேன். பார்த்து போட்டு கொடுப்பா. முதல்ல சீட்டை காட்டுங்கண்ணே. இந்த சீட்ல உட்காருமா. ரொம்ப நல்லதுப்பா. சீக்கிரம் பாருங்க, வண்டி கிளம்பும் போகுது. இந்தாங்க உங்க டிக்கெட். ரொம்ப நன்றிங்க. ஏங்க, நான் மறுபடியும் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க யாரையோ தேடி வந்தீங்க, கடைசி வரைக்கும் அவங்களை சந்திக்காமலே கிளம்புறீங்க.
அவங்க யார் என்னன்னு சொல்லி உங்க அட்ரஸ் கொடுத்தா அவங்கள தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு. வேண்டாங்க, நான் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க கிளம்புங்க, கிளம்புங்க. ஐயோ, பாத்தியா காஃபி எல்லாம் மேல கொட்டிக்கிட்டு. சுட்டுச்சாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் வரேன். ஐயோ பாவம். பாத்துட்டு பேசியிருந்தேன். எல்லாரும் ஊருக்கு போய் சேர்ந்தோம், லெட்டர் போடுங்க. அங்கிள் ஆண்டி கேட்டா சொல்லுங்க. நான் அடுத்த கிறிஸ்மஸ்க்கு ஊருக்கு வரேன். அப்புறம் அமெரிக்கா வந்து லெட்டர் வந்தோடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். உங்க அண்ணன் சொல்லுங்க, எல்லாம் பத்திரமா போய் சேருங்க. நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். ட்ரெயின் வர கிளம்பிடுச்சு. நான் வருமா லெட்டர்ல போடுறேன். மட்டுமா ஜாக்கிரதை போயிட்டு வாங்க. ஓகே.